கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தார். மாணவ மாணவிகள் வயிறார உணவு உண்டு கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவை கொண்டு வந்தார்கள். அதை இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு சத்துணவு திட்டத்தை ஏற்பட்டுவிட்டது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இளமையின் சிகரம். அவர் ஒரு எடுத்துக்காட்டு என்னுடைய சொந்த தொகுதியில். ஆக எந்த அளவுக்கு நாடார் இன மக்களோடு நாடார் சமுதாய மக்களோடு நாங்கள் இணக்கமாக உறவு வைத்துக் என்பதை இதிலிருந்து தெல்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இன்றைய வரை எனக்கு மிகுந்த நண்பராக இருக்கின்றவர் என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற அருமைச்சர் மாதேஸ்வரர். இப்படி நாடார் சமுதாய மக்களோடு இன்றைக்கு